காசால இந்த அக்டோபர் 7 2023 இஸ்ரேல் ஒஃபிஷியலாக ஒரு போர் ஒன்றை தொடங்கினதன் பின்னர் தற்பொழுது வர 69,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுது. இது காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் வெளியிட்டிருக்கு இந்த அறிக்கையை. இந்த அறிக்கையில் இந்த உயிரிழப்பு அதிகரித்ததுக்கான காரணம் இப்போ சொல்லப்படுறது தற்பொழுது அந்த இடிபாடுகள், இடிந்த கட்டடங்கள் மற்றும் அந்த புதைகுழிகள் எல்லாம் தோண்ட போகக்குள்ள மேலும் டெட் பாடிஸ் கிடைக்கப்பெறதாகவும் இது அடையாளம் காண இல்லாமல் இருக்கிறாலும் இந்த நிலையில் தான் இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட இந்த 4 வாரம் இந்த போர் நிறுத்தம் நம்முள்ள இருந்த காலங்களில் கூட தாக்குதல்கள் சரமாரியாக இருதரப்பாலே நடத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட 240க்கும் அதிகமான காசாவில் இருக்கிற மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகத்தான் இப்போ தகவல் வந்திருக்குது. ஸோ இதன் மூலம்தான் இப்பொழுது இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. இந்த நிலையில் தெற்கில் இருக்கிற ரஃபா போர்டர், அதாவது அந்த காசாக்கும் எகிப்துக்கும் இடையிலான அந்த போர்டரை கூடிய சீக்கிரம் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போ அங்கிருந்தோருக்கு வரும் தகவல் ஒன்று சொல்லுது. குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ரஃபா போர்டர் தான் இப்போ கடந்த காலங்களில் கடுமையான பிரச்சனையாக இருந்ததுக்கு காரணம் இந்த சவுத்தில் இருக்கிற ஆயுத குழுக்கள் அல்லது ஹமாஸோட தொடர்புடையவங்க இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாலையும் இஸ்ரேல் திருப்பி தாக்குதல் நடத்துகிறாலையும் அந்த பிரதேசம் கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த சொன்னதின்படி உடல்களை ஒழுங்காக ஒப்படைக்கலைன்ற காரணத்தை காட்டி இஸ்ரேல் எப்பொழுது ஹமாஸ் உடல்களை புழுதாக ஒப்படைக்குதோ அதன் பின்னர் தான் இந்த ரஃபா போர்டரை திறப்பேன், அதுவரை அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் இதை க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அதை ஷட் டவுன் பண்ணி அந்த ரூட் வழியாக எந்த விதமான எய்ட்ஸ், அதாவது உதவிகள் எதுவுமே வழங்க முடியாத அளவுக்கு அதை பிளாக் பண்ணி வச்சுருக்குது கடந்த காலங்கள். இப்படி இருக்க நிலையில் இந்த ரஃபா போர்டர் தான் மிக முக்கியமானது இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு. ஏன்னா இப்போ காசாவில் இருக்கிற மக்களுக்கு காசாக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல கஷ்டம்ண்டா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அவங்க பாவிக்கிற ஒரே ஒரு பாதை அந்த ரஃபா போர்டர் தான். எகிப்துக்கு போகணும், இல்லாட்டி எகிப்திலிருந்து வேறு நாட்டுகளுக்கு போகணும். அப்படி இருக்கிற நிலையில் தான் இப்போ இந்த ரஃபா போர்டர் க்ளோஸ் பண்ணினது அங்கே இருக்கிற ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கும் கடும் சிக்கல் ஒன்றை கொடுக்குது. இந்த நிலையில் கடந்த ஒரு 3 கிழமைக்கு முன்னம் ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்திருந்தது. அங்கே இப்போ காயப்பட்டுள்ள குழந்தைகளில் கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான குழந்தைகளுக்கு உடம்புல உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் இருக்குது. அதில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு காசா விட்டு வெளியே தான் போய் ட்ரீட்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது என்றும் காசாக்குள்ளே அதுக்குரிய வசதிகள் இல்லைன்ற ரீதியிலான ஒரு அறிக்கையை கடந்த ஒரு 3 கிழமைக்கு முன்னே ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கிற நிலையில தான் இதுவரை காலமும் ஒரு 4,000க்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000க்கு அதிகமான மக்கள் காசாவிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக, குறிப்பாக இந்த எகிப்துக்கு. அது மட்டும்